வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அகமதாபாத், அதாவது குஜராத்தில் உள்ள அகமதாபாத் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே சபர்மதி ஆசிரமம், சர்வ வல்லபாய் பட்டேல் மெமோரியல், இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாமா? காலையில் ஒரு 10:30க்கு வந்திருக்கேன் அகமதாபாத். இன்றைக்கி ஒன் டே டூர் இன் அகமதாபாத். அங்கே அகமதாபாத்தில் என்னென்ன முக்கியமான பிளேஸ் இருக்குது எல்லாமே பார்ப்போம். வாங்க போகலாம். அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் சபர்மதி ஆசிரமம் அங்கே போகிறேன். அதை தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அகமதாபாத்தில் வந்து ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, காந்தி ஆசிரமம் இதை என்ட்ரன்ஸு, இது உள்ளே போகணும். இந்த என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போகணும். இதே காந்தி ஆசிரமம். அந்த காந்தி ஆசிரமத்துக்கு வெளியிலேருந்து இங்கேருந்து நம்ம உள்ளே பார்க்குறோம். காந்தி ஆசிரமம் இது ஃபுல்லாகவே காந்தி ஆசிரமம் தான். இது ஃபுல்லாகவே காந்தி ஆசிரமம் தான். வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காந்தி ஆசிரமம், அகமதாபாத், குஜராத்தில் உள்ள அகமதாபாத் இருக்குல்ல, அது அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமம். காந்தி இங்கே இருந்தார், அவர் ஆசிரமம் அமைச்சார் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் காந்தி ஆசிரமம். இதுக்கு உள்ளே போகணும். இதில் உள்ளே போய் நிறையா சின்ன சின்ன விழா இருக்குது. அதில் என்னென்ன செஞ்சார், பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் என்ன பண்ணார், எல்லா டீட்டெயிலுமே உள்ளே இருக்குது. வாங்க பார்க்க போகலாம். வாங்க. இங்கே நிறையா சின்ன சின்ன குழந்தைகளாம் வந்திருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் வந்து சாப்பிட்ருக்காங்க நினைக்கிறேன். Girl, which is school? Which is school? School. Amrewadi Shara Namasa. Place? Ahmedabad? Place Gandhi. No. Your school. School place. Amrewadi. Okay. Thank you. Okay. Your name? Parmar Mittal. Iswara. Isha. Muskan. Vishwas. Very Kavya. Hetri. Muskan. Okay. Kavya Tamil? Arjot. Tamil. Kavya Tamil name. What is your name? Small King. Small King. Yeah, yes. Yes, sir. What is your country? Not country. India. State. Tamil Nadu. You know Tamil Nadu? Tamil Nadu. Yes. You know Tamil? Do you know Tamil? Gujarati? You know Gujarati? Yes. Hindi? Yes. Hindi you know? Hindi? Hindi and Gujarati you know very well. Hindi and Marathi. Marathi also good. Marathi. Oh, Marathi. You are Hindi. Marathi. Yeah, Marathi. Marathi, Gujarati, Hindi. 3 languages. Punjabi. Good. So very good. Dhanyawad. Okay, thank you. Nice to meet you. He told Vanakkam in Tamil. How you know? Vanakkam? Okay, thank you. In Tamil, Vanakkam. Dhanyawad. Okay. Yes. Okay, Dhanyawad. That's good. Yes, bye. இதுதான் சபர்மதி ரிவர். இதுதான் சபர்மதி ரிவரு. அது வந்து அதுக்கு பேர் காந்தி பிரிட்ஜ் அப்படின்றாங்க. காந்தி பிரிட்ஜ், அதுக்கடுத்து அட்டல் பிரிட்ஜு, சர்தார் பிரிட்ஜ் அப்படின்னு சபர்மதி ஆசிரமத்தில் நிறையா பிரிட்ஜ் இருக்குது. ரெண்டத்தையும் சேர்க்குற இடம். அதையும் பார்த்துக்குறீங்க. இப்போ இதுதான் சபர்மதி ரிவர். யூ நோ நாம் Sabarmati river. Yes, this is Sabarmati river. और ये river front है. River front. Evening is good. It's good. That's good. अभी तो यहाँ पे फ्लावर से चल रहा होगा ना?
இங்கிட்டு தான் போக போகிறோம் நம்ம. இப்போதே வந்திருக்கோம். வந்துட்டு இப்போ உள்ளே பூரா காந்தி ஆசிரமம் பார்க்க போகிறோம். போகலாமா? காந்தி ஆசிரமம். எஸ் குட். யூ நோ காந்தி? யூ நோ காந்தி? You know Gandhi or not? Mahatma Gandhi, you know who is Mahatma Gandhi? You know? Yes. You tell me. You don't know? Mahatma Gandhi, you tell me about Mahatma Gandhi. हाँ कैसे? Mahatma Gandhi. Who is Mahatma Gandhi? It's Rashtrapita. Rashtrapita. Then. Yeah. Okay, namaste. Vanakkam. In Tamil, vanakkam. Very good, thank you. Vanakkam. Yes, thank you. நிறைய மரங்கள், நிறைய ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் வச்ச மரமா இது. இந்த மரம் வந்து அவர் வச்ச மரமா. இது வந்து மோடி வச்ச மரமா. புளிய மரம் வந்து மோடி வச்ச மரமா. போடுங்க. ஸோ மோடி வச்ச மரம் தான் இருந்தது. இதே இந்த புளிய மரம். மோடி வச்ச மரத்து பக்கத்தில் நின்றுக்கலாம். இந்த ராம்நாத் கோவிந்த் இது மோடி வச்ச புளிய மரத்தில் நின்றுக்கலாம். இந்த ஆசிரமம் ஃபுல்லாகவே மரங்கள் அடர்ந்த பகுதியாக தான் இருக்குது ஆசிரமம். நிறைய வந்திருக்காங்க. Which is school, boy? सरकारी. Yeah. Mahatma Gandhi, you know Mahatma Gandhi? Who is Mahatma Gandhi? Huh? Who is Mahatma Gandhi? You don't know Mahatma Gandhi? You ask your teacher. Mahatma Gandhi nahi? Gandhi nahi? Okay. Sound. Hi. Hi. Yes. Bye. Bye. Okay. Bye. Yeah. Yes. अंकल Yes. वो व्लॉग बना रहे हैं. Yeah. Okay, thank you. Bye. இதான் காந்தி மியூசியம் வந்திருக்குது. மியூசியம் வந்திருக்கான். இந்த மியூசியத்துக்கு உள்ளே போக போகிறோம். unusual postal address. Mahatma Gandhi, wherever he is. இங்கே இருந்தால் ஃபுல்லாக லட்டு தான் நிறையா எழுதியிருக்காரு. கிரேட் அகிம்சா நோபல் ஆஃப் இந்தியா நம்ம நிறையா போட்டிருக்காங்க. காந்தி நம்ம சொல்லியிருக்காரு, I do not want my house to be a walled in all sides and my windows to be stuffed. I want the culture of all the lands to be blown about my house as freely as possible, but I wish to be blown off my feet by any. காந்தி சொன்னதாங்க.
சபர்மதி ஆசிரமம் 100 இயர்ஸ் 1917 2017 வரைக்கும் 100 வருஷம் ஆச்சு. 2017 100 வருஷம் ஆச்சு அப்படின்னா. ஐடியா ஆஃப் ஆசிரமம் ஒய் காந்தி சூஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஆசிரமம் அட் அகமதாபாத். ஏன் வந்து அகமதாபாத்தில் வந்து சூஸ் பண்ணாருன்னு கேட்குறாங்க. ஐ ஹேட் எ ப்ரெடிக்ஷன் ஃபார் அகமதாபாத். பீயிங் எ குஜராத்தி, I thought I should be able to render the greatest service to the country through the Gujarati language. And then, as Ahmedabad was an ancient center of handloom weaving, it was likely to be the most favorable field for the revival of the cottage industry of hand spinning. There was also hope that the city, being the capital of Gujarat, monetary help from its wealthy citizens would be more available here than elsewhere. இங்கே வந்து ஏன் வந்து ஆசிரமம் இங்கே அமைச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெரிய சிட்டி, நிறைய ஹேண்ட்லூம் இருக்குது, அதனால் பெரிய வெல்த்தி பீப்புள் இருக்காங்க. இது வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த ஸ்டேட்டோட கேபிட்டலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இங்கே அமைச்சு அப்படின்னு சொல்கிறார். காந்திஸ் ஃபர்ஸ்ட் ஆசிரம் இன் இந்தியா. காந்தி பாருங்க, காந்தி எஸ்டாப்ளிஷ் his first ashram in India in the Kosraf area of Ahmedabad, May 25, 1915. The Kosraf ashram, which went on to become a major site of a social reform and epicenter of the freedom struggle, was housed in the Bangla and rent for barrister Jonal Desai. My demand was that Ahmedabad should provide me with a land and a building complete, while I would obtain the remaining expenses from elsewhere or by other means. காந்தி ஃபஸ்ட் ஆசிரம் இங்கே அமைச்சிருக்காரு 1915 மே 25. நிறைய சொல்லியிருக்காங்க. சீட் மணி ஃபார் ஆசிரம். சீட் மணி ஃபார் த ஆசிரம். ஆசிரமம் இப்படி அமைச்சாங்க அப்படின்னா, சேத் மங்கள் தாஸ் அப்படி ஒரு ப்ராமினென்ட் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எடுத்திருக்காரு. அவர் தான் வந்து இதுக்கு எக்ஸ்பென்ஸில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பென்ஸ் சொல்லுங்கள், அந்த செலவெலாம் என்ன செய்ய போகிறீங்க, எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லுங்கன்னா, அவர் தான் வந்து ரூபாயெல்லாம் கொடுத்து கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் கட்டினது யார், ரூபா கொடுத்தவர்னா சேத் மங்கள் தாஸ். அவர் தான் வந்து ரூபா கொடுத்து இது கட்டியிருக்காங்க. சீட் மணி ஃபார் த ஆசிரம். மூவிங் த ஆசிரம் ஃப்ரம் கொச்ராப் டு த பேங்க் ஆஃப் த சபர்மதி. அதாவது அவர் வந்து 1915 வந்து கொச்ராப்பில் தான் வந்து ஆசிரமம் அமைச்சார். அங்கேருந்து இங்கே மாற்றிட்டாங்க. எப்போ மாற்றினாங்கன்னா 1917 வந்து சத்யாகிரக ஆசிரம் இன் பிளாட் ஆஃப் லேண்ட் சிச்சுவேட் பிட்வீன் சபர்மதி ஜெயில். இந்த சபர்மதி ஜெயில் இருந்துச்சா, அது பக்கத்தில் வந்து இந்த இடத்த பிடிச்சி அங்கேருந்து அந்த ஆசிரமம் வந்து இங்கேருந்து மாற்றிட்டாங்களாம். ஸோ ஆசிரமம் வந்து ஆசிரமம் வந்து கொச்ராப். இந்த ஆசிரம் தான் அமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து 1917 வந்து இங்கே மாற்றிருக்காங்க, ஆசிரமம் மாற்றிருக்காங்க. ஐயா சைனா பாய் வந்திருக்காரு. அப்துல் கலாம் வித் மோடி, நிறையா பெரிய பெரிய ஆளுகளாக வந்திருக்காங்க. ப்ராமினென்ட் மெம்பர்ஸ் தான். மண்டேலா வந்திருக்காரு பாருங்கள், மண்டேலா இவங்களும் வந்திருக்காங்க. பெயிண்டிங் உள்ளே வந்திருக்கோம். ஃபுல்லாக காந்தி தான். ப்ரேயர், ட்ரூத் இஸ் காட். ப்ரேயர் பண்ணுறாரு காந்தி. இங்கே ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஐயாவை ஃபாதர் ஆஃப் த நேஷன் இருக்காங்க. இவர் ஐயா வந்து இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கார், ப்ரேயர் பண்ணுறாரு. இது வந்து பெயிண்டிங் எக்ஸிபிஷன். இது இந்த இங்கே வருங்களேன், ஸ்பின்னிங் வீல், சிம்பிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம். எப்படி ப்ராடக்ட் சுற்றுறாரு பாருங்க. இது வந்து சத்யாகிரகா தண்டி மார்ச் ப்ளஸ் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் 12/3/1930. இவங்களேன் சத்யாகிரகா தண்டி மார்ச் ப்ளஸ் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் 12/3/1930. அந்த உப்பு சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே போனதை பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. உப்பு சத்தியாகிரகம் போதை பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க.
இவர் அவர் தானா? சின்ன வயசில் இருந்தார் நினைக்கிறேன் அவர். இது வந்து ரிமூவல் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, இன்டர்கேஸ்ட் ஹரிஜன் மேரேஜ், சேவாகிராம் 6/9/1940. அதாவது இந்த அன்டச்சபிலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்டர்கேஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு. அது காந்தி தலைமையில் நடந்திருக்கு. இது இன்டர்கேஸ்ட் மேரேஜ் நடந்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் வந்து பெயிண்டிங். இவர் என்ன ப்ரீச்சிங் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் ஆர் சோசியல் வேல்யூஸ் பேசுகிறார். பாருங்களேன், ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்கார். பெரிய கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கார் காந்தி. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஃபாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் வித் நேஷ்னல் பெட்ஸ் 18/1/1948 நியூ டெல்லியில் வந்து ஒன்றாவது இருந்துட்டு இதாகிறாரு, வித்ட்ரா பண்ணுறாரு. எண்ட் ஆஃப் த ஃபாஸ்ட். இவர் என்ன அப்படின்னா, நேஷ்னல் யுனைட் காந்தி வித் நேஷ்னல் லீடர்ஸ், ஹரிஜன் காலனி டெல்லி. ஹரிஜன் காலனிக்கு போயிருக்கார். நேரு, காந்தி, இங்கிட்ட யார் யாரும் இருக்காங்க பேர் தெரியல. The original oil paintings of this gallery were made by Sri Hiralal Khatri and Sri Sandulal Shah, famous artists of Ahmedabad, with sincerity and affection. இங்கே பார்த்தோம் இல்லையா, அது பூரா ஆர்ட்னா இவங்க 2 பேர் தான் இந்த ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஒரிஜினல் ஒர்க், நியூ பெயிண்டிங்ஸ் ஹவ் பின் மேட் ஃப்ரம் த நியூ செட். காந்தி இஸ் ப்ளீசன்ட் மூட், காந்தி ஸ்ப்ரைங், நிறையா எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் இவங்க 2 பேர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதன் பெயிண்டிங் காந்தி போனெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த. I am Krisha. I'm an architecture student. For the study purpose, we are come for the site visit and observe the things like the atmosphere, like how people's activities going on, and that's it. That's it. So now what are you doing now? We observe the activities and note down for the jury. Oh yeah. Your native place? Ahmedabad. Ahmedabad. Oh, you are studying now? Yeah. Architecture in SAPT University. Okay. Thank you, ma'am. Thank you very much. ஸோ இவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து உட்காந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அதை பற்றி பேஸ் பண்ணி, இஃப் எனி ப்ராஜெக்ட், இவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களாம். இவங்க பார்த்து என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களாம். அதனால் இவங்க வந்திருக்காங்க ப்ராஜெக்டுக்காக. வெற்றி நிச்சயம், மத்திய அரசு வேலைக்கு பயிற்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், இன்சூரன்ஸ், 100% ஷார்ட்கட், 99% நோ ஃபார்முலா. இதே எங்களுடைய தாரக மந்திரம். எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட், மதுரை, அண்ணா நகர். ஸோ நண்பர்களே, ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்படி படித்தா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். நீங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணு. மை லைஃப் இஸ் மை மெசேஜ், எம்கே காந்தி அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் சொன்னால் ரைட் தானா அப்படி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, லைஃப் ஸ்டோரி ஃபோட்டோஸ் பார்க்க போகிறோம். வாங்க. காந்தியோட லைஃப் ஸ்டோரி ஃபோட்டோஸ். இந்த ஒவ்வொரு ஏரியாவும் லைஃப் ஸ்டோரி, அவர் என்னென்ன பண்ணார், எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், ஊடாலையில் என்னென்ன பண்ணார், எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆசிரமம், காந்தி ஆசிரமம், குஜராத்தில் சபர்மதி ஆசிரமம் இருக்குது.
1919 வரைக்கும் என்னென்ன பண்ணார்? 1990 வந்து 21. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணார் அப்படின்னு. ஃபுல்லாக வாழ்க்கை வரலாறு என்ன ஃபுல்லாகவே ஃபோட்டோ போட்டு இது வாரியம் அதை வந்து இயர் வைஸாக அவர் என்னென்ன பண்ணார், எது பண்ணார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. படுத்து தூங்கி தரல ஒரு இன்னும் அவர் இருக்கார். அவரை எழுதின இல்லை இது அவர் ஹேண்ட் ரைட்டிங் தான், காந்தியோட ஹேண்ட் ரைட்டிங். தண்ணி இங்கே கூழாங்கல் இங்கே ப்ளீஸ் சைன் கொடுத்துருக்காங்க. இல்லை என் பேர் அண்டு ஊரில் அங்கே எடுத்துருக்கேன், தமிழ்நாடு, இன்றைக்கி டேட்டு அங்கே வந்திருக்கேன். March 12th March 1930. March காந்தி இவங்களாம் பேர் இவங்க பேர் பின்னால் போடுவாங்களா? எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூட் டு ஹெச்டி ராஜா. காந்தி இந்த பக்கம் சர்தார் வல்லபாய் படேல், இந்த பக்கம் நேரு. காந்தி ஹெரிட்டேஜ் போர்ட்டல், சபர்மதி ஆசிரம்.
இந்த மாதிரி ராட்டினம்லாம் பயன்படுத்தினார். அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அவர் தங்கி இருந்த வீட்டுக்குள்ளேயும் அது வந்திருக்கோம். நம்ம ஃபுல்லாக ராட்டினம் பார்த்து காந்தி ராட்டினம், அவர் டச்சிங் சாக்லேட்ஸ், பிக்சர்ஸ், பேனல்ஸ். இதுதான் அந்த நூல், அவர் ராட்டி வச்ச நூல், இது கிளாத்து எல்லாமே. என்னமோ என்னென்னமோ மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. காதி ஓடுது. A physically slight man, 5 feet 5 inches tall, who wore a homespun cotton loincloth like the forest of the Indians. ஒரு வீடியோ ஓடிக்கிருக்கு. அவர் பேசினது என்னென்ன பேசினார். A man who died possessing only sandals, a pen, a book, and a dollar watch. Who spoke simply. இந்த அங்கே ராட்டினக்கு அடுத்து இந்த மாதிரி சைக்கிள் வீல் இருக்குல்ல, அதை வச்சுமே நூல் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மிஷினு, அந்த அதுக்கடுத்து மிஷின் வந்திருக்கு. இங்கே பாருங்க, பெரிய ராட்டினம் தெரியுதா? ஐயா உட்காந்துருக்காரு. அந்த பழைய துணி, அவங்க நெஞ்ச துணின்னு நினைக்கிறேன். அந்த துணியெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு வீடு பாருங்களேன், எவ்வளோ அழகாக பழைய கட்டு இந்த மாதிரி வச்ச பெரிய கட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்தா வெளியில் போவாங்க. ஒரு வீட்டுக்கு தான் போவாங்க. சபர்மதி ஆசிரமம் அப்படி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா குஜராத் அகமதாபாத்தில் உள்ள காந்தி ஆசிரமம். இங்கே உள்ள பார்த்துட்டு இந்த இருக்கு இல்லையா, இதை சபர்மதி ரிவர். சபர்மதி ஆசிரமம் ஏன் பேர் வந்துச்சுன்னா, சபர்மதி ரிவர் பக்கத்தில் இருக்கிறனால இதுக்கு சபர்மதி ஆசிரமம் அப்படின்னு பேர் வந்தது. சபர்மதி ரிவரை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க போல. இந்த நம்ம ஊர் மாதிரி சாக்கடை முள், இந்த வைகை ரிவர்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன், ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், மேடும் பள்ளமாக இருக்கும், தண்ணி போகாது. தண்ணி போனாலும் பூரா அந்த முள் பூரா பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும். அதெல்லாம் இருக்கும்ல, இல்லை எதுவுமே இல்லை, நீட்டாக அந்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்களேன். அங்கிட்டும் கண்டு வச்சுருக்காங்க. உடலை கண்டு, அந்த பக்கம் சைடில் கண்டு, இந்த பக்கம் சைடில் கண்டு. நான் ஈவினிங்கில் அவ்வளோ கூட்டம் இருக்குமா. ரிவர் பெட்டுன்னே சொல்லியிருக்காங்க. அதில் அவரை சுற்றி ஃபுல்லாக 2 சைடுமே மக்கள் போகிற மாதிரி அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க சபர்மதி ஆசிரமத்தை. சபர்மதி ரிவர் ஆசிரமமும் நீட்டாக தான் இருக்குது, ரிவர் நீட்டாக தான் இருக்குது. அகமதாபாத் குஜராத் இருக்குல்லையா, அகமதாபாத் அங்கே வந்திருக்கோம். அங்கே சபர்மதி ரிவர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு சிவன் கோயில் வேறு இருக்குது. காந்தி ஆசிரமத்தில் ஒரு சிவன் கோயில் வேறு உள்ள இருக்காங்க. சிவன் கோயில். சபர்மதி ஆசிரமத்தை காந்தி ஆசிரமம், அரிசன் ஆசிரமம், சத்தியாகிரக ஆசிரமம் அப்படின்னு பல பேரில் அழைக்கிறாங்க. காந்தி 1918 முதல் 1933 வரை இங்கே வாழ்ந்திருந்தார் சொல்கிறாங்க.
இப்போ மகாத்மா காந்தி வந்து தியானத்தில் இருக்கிறான். ஆனால் ப்ளீஸ் ரிமூவ் ஃபுட் வியர் ஹியர். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம். இதுதான் ஆசிரமோட வெளிப்புற தோட்டம். காந்திஜி Hirdaya Kunj. These were Mahatma Gandhi's and Kasturba's residential quarters from 1918 to 1930. அதாவது 2 பேரும் தங்கியிருந்த வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதே அவங்க வீடு, காந்தி அவங்க வீடு. இது நெல் வச்சுருக்காங்களோ. இதுதான் கஸ்தூரிபாய் ரூம். இதுதான் அவங்களுடைய ரூம். இது வந்து கஸ்தூரிபாய் ரூம். கஸ்தூரிபாவோட ஒய்ஃப் ரூம் இதுதான். காந்தி ஒய்ஃப் கஸ்தூரிபா காந்தியோட ரூம் இதுதான். இந்த ரூம் தான் வந்து அவங்க ரூம், ஒய்ஃப் ரூம். இது வீடு. காந்தி வீடோட முற்றம் சுற்றி வர 3 ரூம் வச்சுருக்காங்க. ஊடால உட்கார மாதிரி ஒரு முற்றம் வர வச்சுருக்காங்க. இது கிச்சன், அவங்க சமைக்கக்கூடிய இடமா இருந்து தான் கிச்சன் தான். இது ஸ்டோர் ரூம். இது ரிப்ளிகாஸ், அதே மாதிரி அது யூஸ் பண்ண தட்டுகளும் அதே மாதிரி. இது ரிப்ளிகா. ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரிஜினலாக அவர் யூஸ் பண்ணது. காந்தி யூஸ் பண்ண ஒரிஜினல் காந்தி சாஸ். இங்கே அஸ்தி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த படம் இது. அஸ்தி வச்சுருந்தது இது. இது அவர் கிச்சன், அவங்க சமைச்ச ரூம் அது. காந்தி ஒய்ஃப் அவங்க தங்கிய வீடு 1918 1930 வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து தங்கியிருந்தாங்களாம். இதை வந்து அவங்க கஸ்தூர்பா ஒய்ஃபோட ரூமு, அது வந்து கெஸ்ட் ரூமு. இது வந்து கிச்சன் பார்த்தீங்களா, எனக்கு பின்னால் இருக்கு இல்லையா, இது வந்து கிச்சன். இது என்ட்ரன்ஸ். இது ஒரு முட்டை மாதிரி இருக்குது. ஒரு காத்தடிக்கு வரல இல்லை சொல்லுன்னு காத்தடிக்குது. வெளியில் வந்து போய் உட்காந்துருப்பார் எனக்கு காந்தி. இது வந்து காந்தி ரூமா. விசிட்டர்ஸ் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்க இந்த ரூம்லேயே வந்து தங்கி ஃபேஸ் பண்ணலாம். காந்தியோட சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், செலிப்ரேஷன் ஈவெண்ட்ஸ், முக்கியமானவங்களோட பேசுகிறது தான் இந்த இடம். இதுதான் காந்தி ரூமு. உள்ளே காமிக்கவா பார்த்து. இது வந்து காந்தி ரூமா, காந்தி ரூம். இதே காந்தி ரூம். இதே காந்தி ரூம். உள்ளுக்குள்ளே அவர் ஒரு டேபிள் மாதிரி உட்காந்துக்கிற டேபிள், அதில் ராட்டனம் பக்கத்தில் இருக்குது. அவர் உட்காந்த மெத்தை, கீழே ஒரு மெத்தை, பின்னால் தலைவாணி, ஒரு இடம் கோர்ட்டில் இருக்க மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் உட்காந்து பேசுவார் அவருக்கு. இதே காந்தி ரூம். காந்தி தங்கி உள்ள ரூம், தங்கின ரூம், தங்கி இருந்த ரூம். காந்தி வீடு.
இது பார்த்தோம்ல, இது காந்தியோடைய சொந்த ரூம். இங்கே வந்து பேசுகிறாங்க. உள்ளுக்குள்ள காந்தியோட ஒய்ஃப் ரூமு. அங்கிட்டு வந்து டோர் பார்த்தா இங்கே கிச்சன் ரூம், ரெஸ்ட் ரூம் வேறு ஒன்று இருக்குது. இதுதான் காந்தியோட ரூம் கிடையாது. இதுதான் காந்தியோட வீடு. எனக்கு பின்னால் தெரியுவாங்க இல்லையா, இதுதான் காந்தி ஒய்ஃபு. இவங்களாம் வந்து 1918 1930 வரைக்கும் தண்டி மார்ச் நடந்துச்சுல, அது வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வினோபா இருக்கார் இல்லையா, வினோபா வீரா குதிர் வினோபா இருக்கார் இல்லையா, அவர் தங்கியிருந்தது. 1 hut 2 names. வினமாக இருந்த குடிசை வீடு, சின்ன வீடு, குட்டி வீடு. காந்திக்கெல்லாம் பெரிய வீடு, இவருக்கு மட்டும் குட்டி வீடு அப்படின்னு வைங்களா. Who is Vinoba? He is a Sanskrit scholar. He joined the ashram almost at its inception. He has taken part of every menial activities of the ashram. From ஆசிரமத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமானவர். அவர் இருந்த ஒரு குடிசை இது. இதுதான் ஆசிரமத்தில் வெளி தோட்டம். வெளியில் உள்ள மரங்கள் எல்லாமே இருப்பாங்க. நிறையா ஃபாரினர்ஸ் வராங்க. நிறையா ஃபாரினர்ஸ் வராங்க. ஓரளவு நண்பர்களை இன்றைக்கி காந்தி ஆசிரமம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.